நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்க? நம்ம வல்லடியார் கோயிலுக்கு வந்திருக்கோம். வல்லடியார் கோயிலுக்கு அந்த காலத்தில் எல்லாரும் இடம் பெயர்ந்து வெவ்வேறு இடம் போனாலும் அந்த சுவாமியை மறக்காம அந்த வல்லடியார் கோயிலுக்கு இன்னைக்கு திருவிழாவுக்கு காப்பு கட்டுறாங்க. சிவராத்திரியிலிருந்து மாவு தொடாம விரதமா இருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க? அவர் முளைச்சு வந்த வல்லடியார். அவருக்கு கூரை ஒரு பில்டிங் எதுவுமே அவருக்கு ஒத்துக்காது. அவர் மரத்தடி நிழல்ல தான் அற்புதமான ஒரு தரிசனம் தராரு. அந்த காலத்துல இடிக்காம புடைக்காம திரிக்காம சத்தம் இல்லாம சுவாமி இருக்குமா நாள் வச்சதுல இருந்து. அதனாலதான் வல்லடியாருக்கு வல்லடியார் பொங்கல்னா என்ன? வல்லடியார் பொங்கல் அன்னைக்கு உப்பு போடாம அதை அருமையா சட்டியை நல்லா காய வச்சு சடன்னு உப்பை போட்டு அது வெடிக்கையில பாலை ஊத்துவாங்க. அது என்னவாகும்? அப்படியே திரியாம பொங்கி வரும். அதுதான் வல்லடியார் கோவில் பொங்கல். ஆடை வெட்ட மாட்டாங்க, வல்லடியா தலையில அடிப்பாங்க. அதுதான் வல்லடியார் அப்படிங்கறத ஒரு அர்த்தம். பாருங்க இவ்வளவு அருமையா இருக்குல்ல. ரெண்டு தேவதைங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அற்புதமான ஒரு தருணம் பாருங்கல்ல. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எத்தனை வேன் வச்சுட்டு வந்திருக்காங்க. இல்லை நல்லா இருக்குல்ல. இங்க பாருங்க புஷ்பம் அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அருமையான ஒரு தருணம் இல்லை, மங்களகரமாக இருப்பாருங்களே. இது பார்க்கையில சீக்கிரம் மணமாலை வரும். வீட்டில் புள்ள பிறக்கணுமா, வீடு கட்டணுமா, வெளிநாடு போகணுமா, யார் யார் என்ன நினச்சி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். அருமையான ஒரு தருணம் இல்லை பாருங்க. எங்கே பார்த்தாலும் கோவில் குளம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. 10 நாள் தங்குவாங்க. நல்ல துணை செய்வாருண்ணே. பாருங்களேன், அடுத்த தடவை ஆச்சி நான் நல்லா இருக்கேன் ஆச்சி, நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. நடக்கும். இந்த இடத்துல என்னது ரொம்ப நல்லா இருக்குல்ல மண்டபம். ஆட்சிமார்கள்லாம் இப்போதான் பெரிய பிரகாரம் வராங்க. குளத்துல நீராடுவாங்க. நம்ம நாள் புழங்காதனால குளம் பாருங்க எப்படி இருக்குல்ல. இனி பாருங்க எல்லாரும் 10 நாள் தங்க போகிற ஆளாம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இந்த குளத்துல தான் ஊரணியில் தான் குளிப்பாக காய வைப்பாக. எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. மாடெல்லாம் வரையில குளிர்ந்த காற்று மண்டபம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அருமையாக இருக்கு. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் மறந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் அப்புறத்தில் இப்புறம் எடுத்து வை.